உங்களை நம்பி ஒரு சவால் விட்டு இஞ்சி ஏலக்காய் டேஸ்ட்லாம் செம்மையா சார்ந்து காலையில் வேலை சென்று மாலையில் விடு திரும்பும் செஃப்ரம் வில்லேஜின் ரசிக பெருமக்களே, ஆதரவில்லை என்ற உடன் கடலென திரண்டு வந்து ஆதரவு கொடுத்த செஃப்ரம் வில்லேஜ் ரசிக பெருங்குடி மக்களே, எப்படா வீடியோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறுசுகளே, எப்பயுமே வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பெருசுகளே, அனைவருக்கும் செஃப்ரம் வில்லேஜின் மனமார்ந்த நன்றிகள். செஃப்ரம் வில்லேஜில் இந்த வாரம் தேங்காய்பால் டீ, தேங்காய் பால் காஃபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய், தேங்காய் பால் ஏதோ செய்யறோம்னு தென்னந்தோப்புக்கு வந்தாச்சு. சரி, ஆனா தென்னை மரத்துல யார் ஏறுவா? தென்னை மரத்துல ஏன்டா ஏறணும்? நான் கேட்டா எது வேணா கிடைக்கும். ஒரு தேங்காய் தர மாட்டாரா மிஸ்டர் தென்னை மரம்? அது எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா. வா, உன் முகராசி எப்படி இருக்குன்னு பாப்போம். தெய்வமே, உங்களை நம்பி ஒரு சவால் விட்டுட்டேன். எப்படியாவது ஒரு தேங்காய் மட்டும் கீழே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஒரு தெய்வமே, ஒரு தேங்காய் மட்டும் அனுப்பிச்சிருங்க. தென்னை மரத்தம் கிடைச்சிருச்சு. அதான் தரமாடா, மானத்தையே காப்பாத்திட்டீங்க. மிக்க நன்றி. இட்ஸ் ஓகே. நீ கேட்டா மட்டும் தேங்காய் கொடுக்குமா? நான் கேட்டாலும் கொடுக்கும்டா. தென்னை மரம் ஒரு தேங்காய் கொடு. விளக்கமாற பிஞ்சுற நாய் மேல கை வைக்கிற. என்ன மரம் பேசுது? டேய் நில்ற, நான் வரேன். நவீன முறையில் தேங்காய் இருப்பது எப்படி? டேய், என்னடா இளநீ இருக்கு, நீ தேங்காய் தான்டா கேட்ட, என்னை மட்டும் வேமா வந்துச்சு. டேய், இப்போ என்னடா ஆச்சு? இப்போ மறுபடியும் என் மரத்துட்டு போய் கேட்குறேன். இளநீ கேட்டால் தேங்காய் தரப்போகுது. ஏய், அங்கே எல்லாம் ஒன்றும் போக வேணாம், அந்த இருக்கு தேங்காய். வா, ஒரு தேங்காய் கேட்டால் இளநீ தருமா, இளநீ கேட்டால் தேங்காய் தருமா? யாருக்கு அதில் ஓதுறோம்? போட்டு மண்டையில் உடச்சு. ஆரம்பம் லேட்டாக இருக்கணும், முடிவு ஸ்மார்ட்டாக இருக்கணும். வெற்றிகரமாக ஒன்றா குளிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேங்காய் உடைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். நன்றி. அரைக்கிற ஆளுக்கு தான்ப்பா தண்ணி, ஒட்டச்சாலுக்கு தான் இப்போ தண்ணி. போதுண்டா போதுண்டா போதுண்டா. நீங்கள் தேங்காயை கத்தியில் எடுத்து பார்த்துருப்பீங்க, அருவாமனையில் எடுத்து பார்த்துருப்பீங்க, ஏன் அருவாவில் கூட எடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அம்மியில் தட்டி தேங்காய் எடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். கடந்துச்சா? இரா நடு பண்ணிடா. வந்துச்சா? அப்படின்னு கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்துருவோம். வாங்க. அம்மியை சுத்தப்படுத்துறியா? அம்மிக்கு மசாஜ் பண்றாரு அவரு. பிம்பார் மாதிரி போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. பிரகதீஷ் அவர்களே, புளிங்க. நான் இருங்க. அட்டி பாலை பாரு, தேங்காய் பாலை. இந்த கள்ளத்து குறைக்க நீங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நன்றி. இன்னைக்கு தேங்காய் பாலில் டீயும் காஃபியும் பண்ண போகிறோம். இதில் டீ நல்லா இருக்குமா காஃபி நல்லா இருக்குமான்னு செஞ்சு பார்த்துருவோம். வாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பாலில் டீ போடுறதுக்கு நம்ம டிக்காசன் ரெடி பண்ணிக்குவோம். வாங்க. டிக்காசனுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, அதில் 2 டீஸ்பூன் டீ தூள், 1 2, இதில் தட்டின இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அடுத்து ஏலக்காய், தட்டின ஏலக்காய், அதையும் போட்டு கொதிக்க விடுவோம். மாசா இருந்துச்சுடா. டிக்காசன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க தேங்காய் பாலை சூடு பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, என்னடா இவங்க ஒரு தேங்காய் இதே உரிச்சு தேங்காய் பால் எடுத்தாங்க, ஆனால் இம்புட்டு தேங்காய் பால் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம மொத்தம் 4 தேங்காய் பால் எடுத்திருக்கோம். தேங்காய் பாலை நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது. அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அப்பயே எடுத்துடணும், இல்லைன்னா பால் திறஞ்சு போகும். இந்த கொதிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இறக்கிடணும்.
அப்படின்னா தான் தெரியாது. வாங்க இறக்கலாம். அடி பக்தி திரு டிக்காசனை நம்ம பாலில் கலந்துருவோம். வாங்க. தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டீ. நெக்ஸ்ட் டீல தேங்காய் பால் டீ. ஆஹா, ஃபர்ஸ்ட் நம்ம காஃபியை டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. சூப்பரா இருக்குங்க. இது வந்து பால் டீ மாதிரி இல்லை, பால் காஃபி மாதிரி இல்லைங்க. இது ஒரு தண்ணி டேஸ்ட்ல சூப்பரா இருக்கு. மாப்பிள்ள இருந்தா மாப்பிள்ள டேஸ்ட் பாரு. இதில் தேங்காய் பால் டேஸ்ட்டும் காஃபி டேஸ்ட்டும் அப்படி இருக்குங்க. ஆனால் அப்படி இருக்கு. செப்பு குடிக்க போகிறாரு. கிளாப் தட்டுங்க. அந்த தேங்காய் டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் டேஸ்ட்டும் அந்த காஃபி தூள் டேஸ்ட் அப்படியே தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக தெரியுதுங்க. அதுலேயும் செம்மையாக இருக்குது காஃபி. அடுத்து டீயை டேஸ்ட் பார்ப்போம் வாங்க. டீயும் செம்மையாக இருக்குங்க. அதுலேயும் அந்த தேங்காய் பால் டீ டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த இஞ்சி இதுவும் போட்டோம் பார்த்தீங்களா, ஏலக்காவும், அந்த டேஸ்ட் அப்படியே தூக்கி கொடுக்குது தேங்காய் பால் டீக்கு. செம்மையாக இருக்குது. இது வந்து பால் டீயா தேங்காய் டீயானே டவுட்டாக இருக்குங்க எனக்கே. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்பளந்தா இஞ்சி ஏலக்காய் டேஸ்ட்லாம் செம்மையாக சார்ந்துருக்குங்க. உண்மையிலே காஃபி அளவுக்கு இதுவும் இருக்குங்க. ரெண்டில் அவங்க 2 பேர்த்துக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு டீ. எனக்கு காஃபி. ஆமாம், உனக்கு? எனக்கு 2மே ஈக்குவல். செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. டிங் டிங் டிங். வர ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். எல்லாம் குடும்பம் குட்டியோட மகிழ்ச்சியா பாருங்க. டிங் டிங்.